அசோச்சாரன்வசோச்சத்வம் பிரஜாவாதாம் பிரபாஷதே யதாதோ நகதாதோம் நானசோச்சந்தி பண்டிதாः தத்ர கேசிதாஹு அப்படிங்கிற பாகத்துல ஆரம்பிக்கணும். 11வது ஸ்லோகத்துல பாதியில இருக்கும். இதுவரைக்கும் பகவான் அர்ஜுனனுக்கு கத்மலம்னு சொன்ன பிறகும் அர்ஜுனன் தன் நிலையை விட்டு மாறல. பீஷ்மர் துரோணாதிகள் அவளை கொல்லப்படாது, பூஜாரகா வரை தூதனா அப்படின்னு பூஜைக்கு உகந்தவாளை தவிர அவளை நம்ம அவ மேல பானத்தை போடப்படாது அப்படின்னு அபிப்பிராயத்துல பகவான் சொன்ன போதிலும் அப்படி சொன்ன. அதோட மட்டுமல்ல அவளுக்கு ஒரு விதமான சாஞ்சல்யம் இருக்கு. ஏன் அப்படி சாஞ்சல்யம் இருக்கு அப்படின்னு கேட்ட முதல்ல யுத்தத்துக்கு கொல்லணும்னு ஆரம்பிச்சான். யுத்தத்துல எல்லோரையும் கொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். யுத்தத்துக்கு வந்தாச்சு. அப்பவும் சரி, 2 சேனைகளுக்கு நடுவுல என்னுடைய பேரை நிறுத்துன்னு சொல்லும் பொழுதும் மகாவீரனாகத்தான் இருந்தான். ஆனா பார்த்த பிறகு அவனுக்கு மௌட்டியம் வந்துருது. ஆகையால் இந்த மௌட்டியம் வந்து அப்படியே இருக்குன்னா இல்ல, பிரஜாவாதங்களை பேசுகிறான். இதனால என்ன ஆறுது, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய தத்துவத்துல 2 விதமான மாறுதல் காணப்படுது. ஒரு பக்கம் மௌத்தியமும் இருக்கு, ஒரு பக்கம் ஞானமும் இருக்கு. அதே போலயே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபந்தம் அப்படிங்கிறதுனால நான் தங்களுக்கு சிஷ்யனாக இருக்கிறேன், நாங்கள் சொன்னதை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்தார். சரி, அப்படி இருந்தால் சொன்னது பண்ண வேண்டியதானே. கோவிந்தம் நான் இந்த மேல யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறோம். சிஷ்யனா இருந்தா நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்றது பண்ணணும். சிஷ்யன்னு சொல்லிக்கிறான், ஆனா சிஷ்யன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்டேங்கிறான். புத்திசாலின்னு பேசினா மௌட்டியமா நடந்துட்டான். இப்படி அவனுடைய ஒரு தத்துவத்திலேயே அநேக விதமான மாறுதல்கள் இருக்கு. அதனால்தான் பகவான் சொல்றார், இவ்வளவு ஒரு மாறுதல் இருக்கிற உனக்கு ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் உபாயம். இந்த வழி இந்த வழின்னு சொல்ல முடியாது. ஆகையால் நீயோ இப்படி அப்படியும் மோகிதனாக இருக்க. ஆகையால் உனக்கு மோகம் செல்லணும். ஆனால் அதற்கு மூலகாரணமாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அழியணும். அதற்கு என்ன வழி? ஆத்ம ஜானம் ஒண்ணுதான் வழி என்று சொல்லி கேவலமான ஆத்ம ஜானத்தினால்தான் மோட்சம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி இருக்கும் பொழுது பகவான் ஆத்ம ஜானத்தினால்தான் மோட்சம்னு சொல்றான்னு சொல்றா சரியில்லை அப்படின்னு சில பேர் ஆரம்பிக்கிறேன். அநேகம் பெயர்கள் வியாக்கியானம் பண்ணின. ஞானமும் வேணும், கர்மாவும் வேணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஆதாரத்துல பார்க்கணும். ஏனால் ஒரு ரெக்கை இருந்தா போல 2 ரெக்கை இருக்கணும். அதனால ஞானமும் ஒரு ரெக்கை இருக்கணும், அதே மாதிரி கர்மாவும் ஒரு ரெக்கை இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காவா. இப்ப அப்பா நீங்க சொல்றது லோகத்துல திருஷ்டாந்தியா இருக்கலாம். ஆனா பகவான் அப்படி சொல்லல. பகவான் என்ன சொன்னாருங்கிறது முதல்ல ஆகும், அது எப்படி எது ஆகும் அப்படின்னு சமாதானம் சொல்லணும். சொன்னதான விஷயத்தில் சர்வ கர்ம சந்நியாச பூர்வகமான ஆத்ம ஜானத்தினால்தான் முக்கியம் அஜானம் அழியும் எனக்கூடியதான விஷயத்தில் சில பேர் இப்படி சொல்றார், மதுசம் யுக்தம் மதுஜான்னேன சங்கீதம் ஏவம் தவஸ்க வித்யாச்ச சம்யுக்தம் வேதயம் மது அப்படின்னு ஆரீத ஸ்மிருதி சொல்றோம். ஸ்ருதிகள் சொல்ற மாதிரியே ஸ்மிருதிகளும் சில விஷயங்களை சொல்றோம். அந்த ஸ்மிருதிகள் சொல்றது வெறும் அமிர்தத்தை சாப்பிட முடியாது, வெறும் தேனையும் சாப்பிட முடியாது, அன்னத்துல கலந்து சாப்பிடுறாங்க. அதே விதமாக வெறும் ஞானமும் பிரயோஜனப்படாது, வெறும் கர்மாவும் பிரயோஜனப்படாது. ஞானமும் கர்மாவும் 2 வேணும் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு கருத்து. அதான் சொல்றாகும் கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஜான நிஷ்டா மாத்திராதேவ கேவலாத் கைவல்யம் ந பிராப்யதே அப்படின்னு கர்மபூர்வகமான சந்நியாச பூர்வகமான கேவல கர்ம சந்நியாசத்தை பண்ணி
ஆத்ம ஜான நிஷ்டா மாத்திரா தேவா, வெறுமன ஆத்ம ஜானத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தாலே கேவலா கைவல்யம் பிராப்தியதேவா. இது கைவல்யம்னா மோட்சம் அர்த்தம். பிராப்தியதேவா சர்வரும் அக்னிஹோத்ராதி கர்ம சகிதா. அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் வேணும். அதுல நம்ம பண்ணக்கூடியதான கணபதி ஹோமம் அப்படின்றதான சாதாரணமான பூஜைகள் ஜபங்கள். கார்த்திகை மாசம் பௌர்ணமி வருது, திங்கட்கிழமைக்கு பரமேஸ்வரனுக்கும் ரொம்ப இஷ்டம், மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப இஷ்டம், சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப முக்கியம். அந்த தினம் இருக்க சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம். கார்த்திகை மாசமா இருந்து சோமவாரமா இருக்கிறதுனால பரமேஸ்வரன் அன்னைக்கு ஒரு பில்லும் பரமேஸ்வரன் மேல வச்சு அபிஷேகம் ஒரு அற்புதமான ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அன்னைக்கு பரமேஸ்வரனோட இல்ல மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப இஷ்டம். அப்படி 3 நாட்களும் ரொம்ப 3 தெய்வங்களுக்கும் ரொம்ப விசேஷமானது. தேசே காலே பாத்திரேகா, உயர்ந்ததான தேசம், உயர்ந்ததான காலம், உயர்ந்ததான பாத்திரம் அப்படின்னு பார்த்து நம்ம யஜ்ஞான சமாதிகள்லாம் பண்ணணும். அப்படி ரொம்ப விசேஷமா இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள், எல்லோராலையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள். கர்மாக்கள் அத்தியனம் பண்ணி ஆதாரம் பண்ணி யார் இருக்காளோ அவள் அது பண்ண முடியும். கர்மா கர்மா ரெண்டும் அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாது அதோட ஆத்மஜானம் கைவல்ய பிராப்தி. எல்லாம் இருந்தாலும் கைவல்யம் கிடைக்கும் அப்படிங்கிற சர்வாசு கீதாசு நிச்சிதோர்த்தா. இதனால் எல்லா கீதைகளையும் முழுக்க தீர்மானமான அபிப்பிராயம் இல்லாதான் இருக்க வேண்டும் அப்படின்னு பூர்வபட்சி. இப்படி சொல்றே இதுக்கு என்ன பிரமாணம்? நீங்க சொல்றதா இருந்தால் வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது. அதுக்கு என்னங்கிறது ஒரு சொல்லிக்கணும். அப்பதான் ஆகையால் ஞாபகம் இதற்கு ஞாபகத்தை சொல்கிறார்கள். அம்சத்துக்கு பிரமாணம் சொல்கிறார்கள். எப்படி அகதேஸ்வமிமம் தர்மியம் சங்கிராமம் தர்மத்துக்கு அனபரிதமான பண்ணலேன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா கீர்த்தியும் போயிடும், கெடுதலும் வந்து சேரும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படின்னா கர்மாவை விட்டா தோஷம் சொல்றார். கர்மாவை விடக்கூடாதுன்னு தெரியாது. கர்மண்யேவாதிகாரத்தே மாபலேஷு கஜாஜனா. அப்படி எப்பொழுதுமே கர்மாவை பண்ணி கொண்டுதான் இருக்கணும். கர்மாவை விடப்படாது, கர்மபலத்தில் ஆகப்படப்படாது அப்படிங்கிற கர்மாவை விடப்படாது எப்ப பகவான் சொல்கிறாரோ கர்மாவை விட மோட்சம் சொல்ல முடியுமா? அதான் சொல்ற கர்மண்யேவாதிகாரத்தே. அதோடு மட்டுமல்ல குரு கர்மைவம் தஸ்மாத் குரு கர்மைவ. எப்பொழுதும் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருன்னு சொல்றார். இவைகள் சொல்றதுனால நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா கீதையில கர்மாவை விட்டு கேவல ஞானத்தினால மோட்சம்னு சொல்றது அப்படின்னு தெரியுது. இல்ல கீதையில கர்மாவை பண்ண பல முறைகள் பகவான் சொல்லிக் கொண்டிருந்தாரு. ஏன்னா கர்மாவை விட்டால் மோட்சம் அப்படின்னு நீங்க சொல்ற கேவல ஆத்ம ஞானத்தினால் மட்டும் மோட்சம்னு சொல்ற அது சரியாகாது அப்படின்னு. வைதிகம் கர்மா அதர்மாயா ஆசங்கா நகாரியா. அதற்கு மேல சில பேர் இப்படி ஒரு சந்தேகத்தை சொல்றாங்க. யஜ்ஞயாகங்கள் அதுல ஹிம்சை எல்லாம் இருக்கு, பசு ஹிம்சை இருக்கு. இந்த பசு ஹிம்சை எல்லாம் இருக்கிறதுனால் பசு ஹிம்சையானது எப்படி தர்மமாகும்? ஹிம்சை என்ன தர்மம்? ஹிம்சை பண்ணி பிராணியை ஹிம்சை பண்ணி பிராணியை கொண்டு அது ஒரு ஹிம்சை, அது தர்மம்னு தாங்கள் சொல்ற சரியாகாது அப்படிங்கிறான் சில பேர். அதுக்கு சில பேர் அன்னைக்கு சொன்னா இல்ல இன்னைக்கு இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தெரியும் சிந்தாதி யுக்தத்வார் சிந்தை முதலியெல்லாம் கூடியிருப்பதனால் அதர்மாயா
வைதிகமான கர்மா அதர்மத்தான் இது இயமதி ஆசங்கா கர்த்தவ்யா. இப்படிப்பட்டதான ஆசங்க சந்தேகம் பண்ணப்படாது. ஏன் அப்படி சந்தேகப்படப்படாதுங்கிறேன். சாஸ்திரம் கர்ம யுத்த லட்சணம், குரு பிராத்ரு புத்திர புத்திராதி ஹிம்சா லட்சணம். குருக்களையும் அண்ணன் தம்பிகளையும் பந்துக்களையும் கொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதான யுத்தமானது அத்தியந்த குரூரமாகும், ரொம்ப குரூரமா இருந்த போதிலும் ஸ்வதர்மமா இது கிருத்வான அதர்மாயா, இது ஸ்வதர்மமாக இருக்கு. ஆகையால் ஸ்வதர்மமாக இருக்கக்கூடியது எப்பொழுதும் அதர்மத்துக்காகாது. ஸ்வதர்மம்னு சொன்னாலே ஸ்வத்தையோ தர்மா சுதர்மா, அது சுதர்மம். அது ஒரு நாளும் அதர்மமாகாது. ஆகையால் அது குரூரமா இருக்கு, அது பண்ணலாமா தப்பல்லவா இல்லை இல்லவா அப்படிங்கிற விசாரம் உமக்கு இல்லை. ஏன் அப்படி சொன்ன? தர்மம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான இடத்துல விதிக்கப்பட்டிருக்கு. அது அவனுக்கு தர்மம், இருக்க அது அதர்மமாகலாம். இது நல்லா தெரிஞ்சு. தர்மம்ங்கிறது யார் பண்ணணும் யார் பண்ணப்படுகிறதுங்கிறது ஒரு நியமம் இருக்கு. சாதாரணமாக ஒரு சரீரம் இருக்குன்னு அந்த சரீரத்தை அடிக்கக்கூடியதான அதிகாரம் அம்மாவுக்குத்தான் இருக்கு. அம்மாவும் பையனும் அடிக்கப்படாது. ஏன்? அவரது சின்ன காரணமான பிரயோஜனம் இல்லை. அம்மா தான் ஒவ்வொருதான காரணம். இந்த சரீரம் யாருக்கு தெரிஞ்சதோ அம்மாவுக்கு தெரியும். ஆகையால் அடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மாவுக்கு தான் அதிகாரம், அப்பாவுக்கு இல்லை. அடுத்தது யாரு? ராஜபுருஷனுக்கு ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. நானேனால் உலகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் தீங்கனானேனால் அவனை தெரிவிக்கக்கூடியதான யோகியதை ராஜாவுக்கு உண்டு. அப்படி ராஜாவுக்கிட்ட தண்டனை வாங்கலைன்னா பரலோகத்துல யமனிட்ட தண்டனை வாங்கணும். அதனாலேயே ஒரு மனுஷனை தண்டனை வாங்கணும்னு சொல்லக்கூடியதான அதிகாரம் ராஜாவுக்கு உண்டு, இல்ல ஜட்ஜுக்கு உண்டு. அவன் தப்பு பண்ணிட்டால் கோரமான ஒரு காரியத்தை பண்ணினாலும் அவனை பிராணனை வாங்கியிருந்து அவனுக்கு துன்பு தண்டனை போடுங்க யாரு சொல்லலாம்? ஜட்ஜு தான் சொல்லலாம். அவர் சொல்றாரு, அவர் சிகிச்சை என்ன பண்ணிட்டு இருக்காரு வையப்படாது. என்ன அவர் தப்பு பண்ணினாலும் தீர்மானமான பிறகு அவனுக்கு தண்டனை கொடுத்து பிராணனை வாங்கக்கூடியதான யோகியதை யாருக்கு இருக்கு? நியாயஸ்தானத்துல நியாயாதிபதி இருக்கு. மற்றவர்கள்லாம் பேசலாம், இவன் தப்பு பண்ணினான்னு பேசலாம், இவன் தப்பு பண்ணலன்னு பேசலாம். ஆனால் அவன் சொல்லக்கூடியதோ இல்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதா எனக்கூடியதான ஒரு நிலையாக நியாயாதிபதி. ஆகையால் அவர் இருக்காரு நியாயாதிபதி அப்படின்னு சொல்லலாமோ? கூட அவர் பண்ணக்கூடியதான காரியம் இம்சையில முடிந்த போதிலும் அவர் தன்னுடைய டியூட்டி பிரதமம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரதமத்தினால அவர் பண்றது அதர்மமாகாது. அதே போல கட்சியனுக்கு நியாயமான யுத்தம் வரணையானால் அந்த யுத்தம் பண்ணுவதனால அவனுக்கு அதர்மம் ஆகாது. அதே போல இங்கே யாரை கொள்றோம் சார், அது இல்லையா அப்படின்னு பேசுற. இது இங்க பேசினதுல சைனாவே முதல்ல ஆரம்பிச்சா 4000 வருஷத்துக்கு முன்னால. ஆகையால் அந்த சைனா தத்துவம் புரியாம வேதம் என்ன சொல்றது? ஐயா இந்த இடத்துல ஒரு நாடகம் பண்ணினாலும் தப்பில்லை அப்படின்னு. இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு லட்சம் லட்சமா மரணம்னா அதுங்கிறான் இதுங்கிறான், ஒரு நாட்டுக்கு லட்சம் லட்சமா நடக்கும், யாரும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஒரு யாகம் எங்கேயாவது நடந்தது, அதுல வந்ததுன்னா எஸ்பிசி ஏறி சண்டைக்கு வரும். ஆனா நீங்க பேசலாம், ஒன்ன கொள்றாரோ 10 பேர் கொள்றாரோ உங்களுக்கு கணக்கு இல்ல, கொள்றதானே அவன் தப்பு பண்றானே, என்ன மட்டும் கேட்கறியேன்னு கேட்கப்படாது, அதுவும் நீ கேட்காது, யாரையாவது கேட்கிறேன் அப்படின்னு சொல்றா ஜனங்கள். அதை சொல்றதான் நியாயம், அது வரைக்கும் நியாயம். ஆனால் யஜ்யத்துல இருக்கப்படாம பண்ணப்படாதான்னு சொல்லக்கூடியது யாரு? ஹீரோ நாளையே வேதம் தான் சொல்றது. வேதம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒத்துன்னு அதை பண்ணின பிறகு அது தர்மம் அதர்மம் சொல்றது உங்க கையில் கிடையாது. ஆகையால் வேதம் சொன்னதுனாலேயே வேதோக்தத்துவ பிரமாணம், அஹிம்சையா அஹிம்சையா என்றதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. டாக்டர் வர்றாரு, கையிலையோ காலையோ உடம்புலையோ ஏதோ ஒரு இடத்துல புண்ணு வந்துருக்கு, கட்டி வந்துருக்கு,
டாக்டர் என்ன பண்றாரு, ஐயோ இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணு ஓடிக்க இல்லையே, அந்த பருப்பு எடுத்து அழிச்சு தேய்க்க அந்த கத்தியால பிராணம் போற அளவுக்கு வலி இருக்கு. ஆனா அத்தனையும் பண்ணி அழுது, ஆனா அவளுக்கு என்ன பண்றாள், வரப்பா கொடுத்துட்டாரு. சுவாமினர் இவ்வளவு ஹிம்சை பண்ணிச்சுனா தான் நாளைக்கு வலி குறையும். வலி குறையணும்னு என்ன பண்ணணும், டாக்டர் பண்ற ஹிம்சை இல்ல, அது நல்லது. அதே விதமாக எங்கே ஆகாதல இருந்தா போகிறதான ஹிம்சை இல்ல, இது நல்லது. எந்த ஒரு ஆடை நீங்க கொண்டு இருக்கலாம், அந்த ஆடுக்கு இது மேல புனர்ஜன்மா இல்லாதான ஒரு நிலை அற்புதமான அந்த சொர்க்கலோகத்துல இருக்க போறது. இந்த எஜமானன் மாதிரி, இந்த எஜமானாலும் கர்மாவனால கொஞ்ச நேரம் இறங்கி வந்துருவான், காலம் அங்க இருக்கும். நல்லது பண்றதா கெடுதல் பண்றதா அப்படின்னு சொல்லி எங்க ஆசிரியா கொள்கைன்னு சொல்லப்படாது. என்ன யஜ்யத்துல கொண்டால் அதுக்கு விசேஷம். யஜ்யமான பசுக்கு புண்ணியம் சொல்றது. அதனால என்ன தெரிகிறது, எது தர்மம் எது அதர்மம் என்று வேதம் சொல்லி இருக்கணும். வேதம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யோஜனை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதே போல சத்திரியனுக்கு யுத்தத்துல ஸ்வதர்மம், அவரை கொண்டாலே அஞ்சலை கொண்டாலே பலத்துல கொண்டாலே தர்மம் அப்படிங்கிறது. எப்படி சாஸ்திரம் கர்ம லட்சணம் குரு பிராத்திர புத்திராக ஹிம்சா லட்சணம். குருவா இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், எல்லாரையும் மனிதன் மனசால கூட நினைக்க முடியாதான விவகாரம் இருந்தாலும் அவனுக்கு அதர்மம் என்று அதர்மாயா அயல் யுத்தம் பண்ணினா அதர்மம்னு நினைக்கப்படாது. ஒருவேளை நீங்க பண்ணல என்ன தர்மம் ஸ்வதர்மம் உன்னுடைய தர்மத்தில் என்ன நல்ல பேர் இருக்கு, அதையும் விட்டு விட்டு லாபத்தை அடைவாய் என்று கூறுகிறார். யாவஜீவாதிகானாம் ஸ்வகர்மணாம் யாவஜீவமதினோத்திரம் ஆயால் யாவஜீவாதி ஸ்ருதி சுதிகானாம் ஸ்வகர்மணாம் அஸ்வாதிகானாம் ஸ்வகர்மணாம் இப்படி யஜ்ஞயாகாதிகள் எல்லாமே அதர்மாயா இவையெல்லாம் ஒரு நாளும் அதர்மத்துக்கு இல்லை. சுனிச்சிதமாக சொல்லப்பட்டது. ஆகையால் ஏதாவது என்னது பற்றி என்ன சொன்னா கர்மாக்களை விடப்பட்டது, அது ஸ்வதர்மம் அப்படின்னு சொன்னார். சித்தாந்தி சொல்றார், கொஞ்சம் ஞாபகம் யாருக்கு எது தர்மம், எப்பொழுது எது தர்மம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தர்மம். நேற்றைக்கு ஸ்ரீராப்தி துவாதசி துருச்சி கல்யாணம், சாயங்காலத்துல துளசிக்கும் அதே போலயே ஆம்பள விருட்சத்துக்கும் சேர்த்து விவாகம் பண்ணி விசேஷமாக ஆம்பள விருட்சம் அந்த நெல்லிக்காய் அந்த நெல்லியும் சேர்த்து விவாகம் பண்ணி சாயங்காலம் ஸ்திரீகள் நானும் பூஜை பண்றேன்னு ஆம்பளை ஆரம்பிச்சேன்னா தப்பு. துளசி பூஜை யாருக்கு, ஸ்திரீகளுக்கு. யாருக்கு எது தர்மமோ அது அவளுக்கு தர்மம், இன்னொருவருக்கு தர்மம் இல்லை. அதே போலயே சந்தியாவந்தனாதிகள்லாம் அந்த காலத்துல பண்ணணும். ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா, ராத்திரி 9 மணி ஆச்சு, நான் இப்பொழுது மத்தியானிக்கம் பண்றேன்னு ஆரம்பிச்சாலும் தப்பு. விவகாரம் என்ன, எந்த தேசம் எந்த காலம், அதே போல தர்மங்கள். அதே போலயே இந்த தர்மங்கள்லயும் கர்மா எப்ப பழணும், ஞானத்தை எப்பொழுது சம்பாதிக்கிறோம். யாருக்கு கர்மா யாருக்கு ஞானம், இந்த ரெண்டும் அதாவது ஞான நிஷ்டா கர்ம நிஷ்டையோ வச்சனா. ஞான கர்ம நிஷ்டையோ, ஞான நிஷ்டா யாருக்கு கர்ம நிஷ்டா யாருக்கு என்று விபாக வச்சனாத். புத்தித்வய ஆஸ்ரயோ
இந்த புத்தி அந்த புத்தி அப்படின்னா ஞானம் வந்ததான ஒரு நிலை, ஞானம் வராததான ஒரு நிலை. புத்தித்வய ஆசிரயோஹோ அசோச்யானித்யாதினா பகவதா யாவது தர்மமஸ்யா வேஷ்யா இச்சேதந்தேன கிரந்தேன பரமார்த்த நிரூபணம் கிருதம் தத்தாஞ்சம். முதல்ல அசோச்யானோஷம் என்கிற இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு நவிகம் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகம் வரைக்கும் பரமார்த்த ஆத்ம தத்துவ நிரூபணம், பரமார்த்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் எது இருக்கோ அது சாங்கியம். அதுக்கு சாங்கியம் பேரு. சம்யக்ஷாயதே பிரகாசியதே தத்துவம் அனயா இது சங்கியா. சங்கியான்னு வைதிகே சம்யக் புத்தி. அயா சங்கையா பிரகாசியம் ஆத்ம தத்துவம் சாங்கியம். ஆயால் சாங்கியம்னா ஆத்ம தத்துவம். ஆயால் சாங்கியம் விஷயா புத்தி. அந்த பரமாத்ம தத்துவ விஷயா புத்தி. இந்த புத்தினா அந்த விருத்தின்னு சாங்கியம்னா ஆத்ம தத்துவம் ஞானம். விஷயா புத்தி விருத்தி. ஆத்மனா ஜன்மாதி ஷட்விக்ரியாபாவா. வளருதல், மாறுதல், புண்ணி போறுதல், அழிதல் எனக்கூடியதான 6 விகாரங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜாயதே, அச்சி, வர்த்ததே, அவற்றியதே, வினக்ஷதி. ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த 6 பொருளா இருக்கட்டும், மனுஷாதிகளா இருக்கட்டும், இந்த 6க்கும் இந்த பாவ விகாரங்கள் உண்டு. டிரான்ஸ்பர்மேஷன் அவைகள். ஆனா அது யாருக்கெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. ஜன்மாதி கிரியாபாவாத். 6 கிரிகள் ஜன்மா, ஜாயதே, அப்புறம் வர்த்ததே, விபரிணமதே, அவட்சியதே, இனத்தி. இந்த 6 பாவ விகாரங்கள் ஆத்மா. ஜன்மாதி ஷட்பாவ விக்ரியாபாவாத் அகத்ரா இதி பிரகரணார்த்த நிரூபணாத் யா ஜாயதே. இந்த பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் எனக்கூடியதான பிரகரணத்தை நிரூபணம் பண்றதுனால இது உண்டாகிறதோ சாங்கியா புத்தி. இதான் அஜண்டாகார விருத்தி ரூபமான சாங்கிய புத்தி. ஏதாம் ஞானினாம் உபசிதா பவதி. அது எந்த ஞானிகளுக்கு உபசிதமாக திருடமாக ஆகிறதோ தே சாங்கியாக. இப்படிப்பட்டதான அஜண்டாகார ஞானம் சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக படித்து குருவுடைய அனுகிரகத்தினால எந்த ஒரு புத்தியானது வருகிறதோ அது வருவதற்கு முன்னால ஜன்மனா ஆத்மனா தேகாதி வியதிரிக்தத்வா. சரீரத்தை விட ஆத்மா வேற இருக்கு. ஏன்னா இங்க எங்கேயாவது கர்மாதிகள் பண்றேன், நீங்க பூஜைகள்லாம் பண்றேன், ஜபம் பண்றேன். பூஜா ஜபங்கள்லாம் பண்ணேன்னா இந்த சரீரம் சகலோகத்துக்கு போக போறது இல்ல. ஏன்னா கண்ணு எதிர்க்க தெரியுது. இந்த சரீரம் மரணானந்தரம் மரண சமயத்துல விழுந்து போறது. எப்படி விழறதான்? பழுத்ததான இலை தானா மரத்துல விழறதான் விழறது. அந்த சரீரம் போச்சுன்னா ஆத்மா எங்க சரீரத்தை எரிச்சு விடுறாள. ஆத்மா என்ன இருக்கு? சரீரத்தை விட வேற இருக்கு. அது ஸ்வர்கலோகத்துக்கு போறது. இந்த சரீரம் போல சரீரத்தை விட வேற ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா கூட புண்ணிய லோகங்களுக்கு போகிறது அப்படின்னு தெரிஞ்சது. ஜன்மன பிராக்கு ஆத்மனா தேகாதி வியதிரிக்தத்வா அர்த்தத்வா போக்தத்வாத்யபேட்சா. நான் கர்த்தா நான் போக்தா என்று நினைக்கிறவன் தர்மாதர்ம பூர்வகா, தர்மாதர்ம விவேக பூர்வகா. இது தர்மம், இது அதர்மம், இதை நாம் பண்ணணும், இதை நாம் பண்ணக்கூடாது எனக்குரியதான விவேகத்தை அறிந்து மோட்ச சாதன அனுஷ்டான நிரூபண லட்சணா. மோட்சத்துக்கு சாதனமாக ஞானம். அந்த ஞான சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணணும். ஞான சாதனங்கள் என்ன?
கர்மாக்கள், உபாசனம், ஜபம் இதெல்லாம் வேணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடாம ஜபாதிகள்லாம் வேணும். 5வது நாள் நித்திய கர்மாக்கள் வேணும், பக்தி வேணும், பகவான தர்சனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும். இவைகள்லாம் ஞானம் வருவதற்கு, மோட்ச சாதனீபூதமான ஞானம் வருவதற்கு இது உபாயங்கள். ஈரோபலட்சணா யோகா அத்விஷய புத்தி யோக புத்தி. அப்படிப்பட்டதான புத்திக்கு யோக புத்தி இது பேரு. ஏஷாம் கர்மணாம் முஷ்டா பவதி. அப்படிப்பட்டதான இது அந்த கர்மங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கோ தே யோகினா. பகவதா இவத்தே துவே புத்தி நிர்திஷ்டே. அதனால் பகவான் கிளியர் கட் டிஸ்டிங்ஷன், இன்னாருக்கு இது இன்னாருக்கு இது அப்படின்னு. ஞானம் வந்தவர்களுக்கு கேவல ஆத்ம ஞான நிஷ்டா. ஞானம் வரணும் என்று நினைக்கிறவாளுக்கு சந்தியாவந்தனம், ஜபம், ஹோமம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள். நிர்திஷ்டே ஏகா தேவிய தேதாங்கே புத்தி யோகேஷு இமாம் ஸ்ருணோ. ஏகா தே அபீதே சாங்கிய புத்தி. ஏகா இந்த சாங்கிய புத்தியானது உனக்கு சொல்லப்பட்டது. யோகேஷு இமாம் ஸ்ருணோ, யோக விஷயகமான புத்தியை மேல சொல்லுகிறேன் கேளு அப்படின்னு சாங்கிய புத்தியாசிரயாம் ஞான யோக நிஷ்டான ஞான யோகேன நிஷ்டாம் சாங்கியானாம் 2 வழிகள். ஞான புத்தி ஆசிரியமான ஞான புத்தி சாங்கிய யோக ஞானம், சாங்கிய புத்தி யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஞான யோகேன நிஷ்டானாம் 24 மணி நேரமும் ஞானத்திலேயே இருக்கான், தவிர வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்படி சாங்கியானாம் இதை பிரித்து சொல்ல வேதாத்மநாமயா புரோக்தா 4ஆம் அத்தியாயத்துல முதல்ல நான் முன்னாலேயே இது வேதஸ்வரூபமாக நான் சொன்னேன் என்று. யோக புத்தி ஆசிரியாம் கர்மயோகேன நிஷ்டாம். அதே போலயே யோக புத்தி யாருக்கு ஆத்ம ஜானம் வர்றதுக்கு அதிகாரம் இல்லையோ அவளுக்கு கர்மயோகேன நிஷ்டாம். கர்மயோகத்துல அவளுக்கு நிலையை சொல்றார். கர்மயோகேன யோகினாம் இப்படி ஞான நிஷ்ட ஞானம் வாழ்ந்த நிலை. இந்த ரெண்டையும் பகவதைவ யுக்தே பகவானே இந்த ரெண்டும் பிரிச்சு காட்டியிருக்கார். ஞான கர்மணோ சஹஸ்ரத்வ அசஹஸ்ரத்வ ஏகத்வ அநேகத்வ. கர்மாவை பண்றவன் நான் கர்மாவை பண்ணுகிறேன் சங்கல்ப பூர்வமாக பண்ணுகிறான். அவனுக்கு போக்குவரத்து முடியும், எனக்கு பலம் வேணும் என்பதற்காக பண்ணுகிறான். நான் பண்ணுகிறேன் எனக்குடையதான சஹஸ்ரத்துவ புத்தியோடு பண்ணுகிறான். ஞானியா இருக்கிறவன் நான் வளர்த்தான், எனக்கு ஒரு பலமும் வேண்டாம், ஆத்ம ஞானமே இருக்கு, நான் எதையும் பண்ணலேன்னு பண்ணுகிறேன் எனக்குடையதான எண்ணம் இல்லை. அந்த நிலை வந்த ஞானிக்கு கர்மம் இல்லை. அந்த நிலை வருவதற்கு முன்னால அந்நிலை வருவதற்காக அர்ஜுனன் போன்றவர்களுக்கு கர்மம் இருக்கு. ஆகையால் ஒருவருக்கு கர்மாவும் ஞானமும் என்று சொல்வது தவறு. பகவான் அர்ஜுனன உனக்கு அந்த நிலை வரலப்பா, ஆயால் யுத்தம் பண்ணுங்க. அந்த நிலை வந்த பிறகு நான் யுத்தம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா அதுக்கப்புறம் நீங்களும் பண்ண போறது. ஏன்னா நான் அகர்ந்தா எனக்குடையதான ஞானம் அப்படி விசாரமா சொல்லியிருக்கார். ஆயால் ஞானம் கர்மாவோட சேராது சொல்லி, ஆகையால் கர்மாவும் ஞானமும் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னது தவிர ஞானமானது தனிவழி, கர்மாவானது தனிவழி. ஆகையால் அர்ஜுனனுக்கு ஞானத்துல அதிகாரம் இல்லை, ஆகையால் அவனுக்கு கர்மாவதான் அப்படிங்கிறது மேல போய் ஓம் ஸ்ரீ பகவானுவாச அதோச்சாரன்வசோதஸ்வம் பிரஜாவாதாம் பாஷதே ஏகாதசேயம் மந்திரः द्वितीये भगवद्गीतासु अत्र भगवान् अर्जुनस्य
शोकः सञ्जातः शोकस्य करणोपायम् आत्मज्ञानमेव इत्युक्त्वा आत्मज्ञानं वक्तुम् आरब्धः भगवान् श्रीकृष्णः। तत्र प्रथमतः अर्जुनगत दोषद्वयं प्रत्यपादि। अशोच्यानन्वशोचत्वम् इत्यनेन ये अशोच्याः आदतायित्वात् तान् प्रति शोचति। एते बन्धवः एतेषाम् अन्येन अस्माकं पापं भविष्यति शोचति। अनन्तरं प्रज्ञावादांश्च कथं भीष्ममहं सङ्ख्ये इत्यादिना वदति। अतः परस्पर विरुद्धत्वात् एतादृश दोषद्वयस्यापि मोह एव मूलम् इति कृत्वा मोहमूल अज्ञानस्यापि निवारणार्थम् आत्मज्ञानम् उपदिशति। सम्यक्ज्ञानेन इव पण्डिताः सर्वकर्मसन्न्यासपूर्वक आत्मज्ञाननिष्ठां लब्धवन्तः ये न शोचन्ति इति शोककरण उपायः सर्वसन्न्यासपूर्वक आत्मज्ञाननिष्ठैव इति प्रत्यपादि। अत्र भगवद्गीतासु अयमर्थः ज्ञायते यतः कुरु कर्मैव तस्मात्मम् इति कर्मैव विपदिशति परमात् इति संशयः जातः। समाधानम् उच्यते सम्यक् अस्ति। भगवद्गीतासु भगवतः कृतः उपदेशः कर्मण्येवाधिकारस्य कर्मणैवैनं सिद्धिमास्तिजा जनकादयः इत्यादि। तथापि तस्य ज्ञानं तस्य कर्म इति विवेचनीयम्। यः संसारम् अभिलषति तस्य कर्म, यस्य तावत् मोक्ष एव इच्छा वर्तते तस्य ज्ञानम् इति वैविध्यं भगवता प्रदर्शितम्। तत्र साङ्ख्ययोगः इति आरभ्य ज्ञानिनां संख्या वेदान्ततत्त्वम् इति तदेव प्रत्यपादितः। परन्तु येषां पुत्रमित्रादिक अभिरुचिः वर्तते तेषां कर्म युक्तमस्ति इति कृत्वा वैविध्यम् उक्तम्। अतः ज्ञानं कर्मणा साकं न कदापि समुच्चीयते इति उक्तमस्ति। तत्रैव किमर्थं न समुच्चीयते इति निरूपणार्थं न केवलं गीतासु किन्तु उपनिषत्सु अयमर्थः प्रतिपादितः इत्युच्यते। तदेव स्वरूपं प्रथमतः अस्माभिः ज्ञातव्यमस्ति। तयोश्च साङ्ख्यबुद्धि आश्रयं तथा च भगवता विभक्ते द्वे बुद्धि निर्दिष्टे एका वेदे साङ्ख्ये बुद्धिः योगे च इमां शृणु इति। அப்படின்னு பகவான் ஞானத்தையும் கர்மாவையும் சேர்த்து சொல்லல. ஞானமும் சொல்லியிருக்கார், கர்மாவையும் சொல்லியிருக்கார். கர்மயோகேனயோகினாம்னு சொல்லியிருக்கார், கர்மனை வேதம் ஜனகாதையான்னு சொல்லியிருக்கார். அதனால ஞானத்தோட கர்மாவை சேர்த்து சொல்லணும்னு சொல்லல. ஆனா ரெண்டு திருச்சி சொல்லியிருக்கார். யாருக்கு வைராக்கியம் வந்தாச்சோ இந்த உலகத்துல எதுவும் ஆசை இல்லையோ அதான் சாட்சியமா இருக்கும். யாருக்கு வைராக்கியம் பூர்ணமாக வரலையோ அவளுக்கு கர்ம மார்க்கம் அப்படின்னு திருச்சி சொல்லியிருக்காருப்பா. ஆகையால் ஞானமும் கர்மாவும் சேர்த்து சொல்லணும்னு சொல்லலை. இது இங்க மட்டும் இல்ல, ஆயால் பகவதா பகவானால் தனித்தனியா இருக்கிற இரண்டு புத்திகள் சொல்லப்பட்டது. ஏடா தேவே தே சாங்கிய புத்தி, ஏடா இது தே உனக்கு சாங்கிய புத்தி அபிகிதா சாங்கிய ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டது. யோகேது இமாம் சுணு, இதுமேல யோகத்துல எப்படி இருக்கு, கர்ம யோகத்துல என்னது அதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிய புத்தி ஆசிரியாம் ஞான யோகேன நிஷ்டாம். சாங்கிய புத்தி பரமாத்ம புத்தி, அந்த பரமாத்ம புத்தியை ஆசிரியத்திற்கக்கூடியதான ஞான யோகேன நிஷ்டாம். ஞான யோகத்துல சர்வதா அவதாரம். சாங்கியானாம் விபக்தாம் தர்சயதி. சாங்கியாளுக்கு விபக்தமா இருக்கிறது, அவளுக்கு மட்டும் சகலிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதாத்மனாமயா புரோக்தா. இதை சொல்ற இந்த ஞானத்தை
வேத வடிவமாக நான் இருந்து கொண்டு சொன்னேன். நான் சொன்னேன் வேதாத்மா வேதஸ்வரூபமாக வேதமாக இந்த சாங்கிய புத்தி வேதமாக வேதத்துல சொல்லியிருக்கேன். முதல்ல உபதேசம் பண்ணியிருக்கேன். சாங்கிய புத்தியாசிரயாம் ஞான யோகேன நிஷ்டாம் சமுத்தியானாம் சத்தாம் வச்சதி வேதாத்மநாமயா புரோக்தா இது ததாச்ச புத்தியாசிரயாம் கர்மயோக நிஷ்டாம் ஞான யோகத்தில் எப்படி நிஷ்டமோ அதே போல ஞான கர்மயோகத்திலேயே நிஷ்டையே சொல்லியிருக்கிறார். விபக்தாஞ்ச வட்சதி பிரித்து சொல்லுகிறார். எப்படி கர்ம யோகேன யோகினாம் இது ஏவம் சாங்கிய புத்தியும் யோக புத்தியும் சாங்கிய புத்தியும் யோக புத்தியும் ஆசிரிய நிஷ்டே விதத்தே பகவதையவுக்கே இரண்டு நிஷ்டைகள் பிரித்து இன்னாருக்கு இது இன்னாருக்கு இது அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்கார். பகவதையவுக்கே ஞான கர்மணோ ஞானமும் கர்மாவும் கர்த்தத்வ அகர்த்தத்வ அநேகத்வ புத்தியாசிரய இது வந்து ஞானம் கர்மா. கர்மா இருக்கிறது நாம் கர்த்தாங்கிற எண்ணம் இருந்தா தான் பண்ண முடியும். ஏன்னா சங்கல்பம் பண்ணும்போது இந்த கோத்திர பொறுத்த என்னவா இந்த தினத்துல இந்த பலத்துக்காக அநேக கர்மனா கர்மாவனால பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணித்தானே பண்றது. சங்கல்பத்திலே இந்த தினத்துக்கு புரிஞ்சம் கரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. நான் பண்ணிட்டே எனக்கூடியதான எண்ணம் கர்மாவில அதிகம். ஒவ்வொரு கர்மாவும் பண்ணும்போது நான் இதை பண்ணுகிறேன் இது பலத்துக்காக பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவன் அதிகாரி. ஆனா ஞானத்துல எப்படின்னு எந்த கர்மாவும் நான் பண்ணல கேவலமான அகர்த்தாவான ஆத்மாவை அறியுது. அப்ப கர்மாவை பண்ணக்கூடியதான அதிகாரி வேறு ஞானத்தை அடையக்கூடியதான அதிகாரி வேறு. அதே போலயே இந்த கர்மாவை பண்ணும் பொழுது ஆத்மா அநேகம் எனக்கூடியதான எண்ணத்துலதான் பண்றாங்க. அப்படின்னா இல்ல நான் பண்ணுகிறேனோ எனக்கு தான் சொர்க்கம் வரணும். கர்மா பண்ணாது உங்களுக்கு சொர்க்கம் வந்தா எனக்கு எப்படி இருக்கும்? கர்மா பண்றது எனக்கு தான் சொர்க்கம் வரணும். கர்மா பண்ணாத உங்களுக்கு சொர்க்கம் வந்துட்டு அப்புறம் நான் பயிற்சி பண்ணிட மாட்டேன்னா அனாவசியமா கர்மா பண்ணி அப்ப என்ன யார் கர்மாவை உணர்றானோ அவனுக்கு தான் சொர்க்கம் வரணும். யார் கர்மா பண்றதையோ அவனுக்கு வர முடியும். அப்படிங்கிற பேசினா கர்மாவை பண்ணிக்கலாம். கர்மாவை பண்றவங்களுக்கெல்லாம் ஆத்மா அநேகத்துவ புத்தி இருக்கு. எனக்கு மட்டும் கர்ம பலம் வேணும்னு தான் மட்டும் பிராப்தியம் அநேக கர்மனாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஞானத்துல இருக்கிறவன் என்ன எல்லோருடைய எல்லோருடைய ஒரே ஆத்மான்னு நினைக்கிறேன். ஞானத்துக்கு அதிகாரியானவன் ஏகாத்மவாதி, கர்மாவுக்கு அதிகாரியா இருக்கிறவன் நானாத்மவாதி. கர்மாவுல அதிகாரியா இருக்கான் கர்த்தத்துவ போக்குவரத்தோட இருக்கின்றான். ஞானத்துல அதிகாரியா இருக்க கர்த்தத்துவ போக்குவரத்துவம் இல்லைங்கிறான். அந்த ரெண்டு எப்படி சேருங்கிறது அதான் ஞான கர்த்தத்வ ஏகத்வ அநேகத்வ ஆசிரயோ ஏக புருஷ ஆசிரயத்வ அசம்பவம் பசியதா. இந்த ஆப்போசிட் குவாலிட்டிஸ் ஒரு மனுஷனிடத்திலேயே இருக்குமா? நான் ஆத்மாவை கர்த்தான்னு நினைக்கிறோம், ஆத்மா கர்த்தா இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு சமயத்தில் இருப்பானா ஆத்மாக்கள் பலா இருக்க நினைக்கிறவனா ஆத்மா எல்லாமும் ஒன்றுதான் என்று நினைக்கிறவனும் ஒரே சமயத்தில் ஒருவனா இருக்க வேறு சமயத்துல இருக்கலாம். முதல்ல அநேக ஆத்மாக்கள் கர்த்தா போக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நல்லா வேதாந்தெல்லாம் பார்த்து பரிபாக்கமான பிறகு அதெல்லாம் தப்பு. ஒரே ஆத்மா தான் எங்க இருக்கு. அந்த ஆத்மா கர்த்தா போக்கா எனக்கூடியதான விவகாரம் பண்ணலாம். ஆனா ஒரு சமயத்திலே ஒரு மனுஷனுக்கே இந்த அபிப்பிராயம் இருக்கு. அதனால கர்த்தத்வ அகர்த்தத்வ ஏகத்துவ அநேகத்துவ புத்தியாசிரயோ ஏகபுருஷ ஆசிரயத்துவ அசம்பவம். அதே போல யதா ஏக விபாகவச்சனம் இங்கே எப்படி விபாகவச்சனம் பகவத்கீதையில் சொல்றதோ அப்படியே தரிசிதம் காட்டப்பட்டது பிராமணே பிராமணம் சுக்ல யஜுர்வேத பிராமணத்துக்கு பிராமணம் ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு பிராமணம் இருக்கு. வேதம்னு சொன்னாலும் பிராமண பாகம்னு சொல்லியிருக்கேன். சம்ஹிதா பாகம் பிராமண பாகம் அந்த ரெண்டும் தனித்தனியாக ருக்வேதத்துல ஐதகேய பிராமணம் கௌஷிகேய பிராமணம் இருக்கு. யஜுர்வேதத்துல
கிருஷ்ணயஜுர்வேதத்துல சுத்த இது பிராமணங்கள் 2 பிராமணமும் மந்திரவாதம் கலந்து இருக்கு. அதனாலதான் அதுக்கு கிருஷ்ணயஜுர்வேதங்கிறோம். இந்த கிருஷ்ணயஜுர்வேதத்துல பிராமணமும் மந்திரமும் சேர்ந்து இருக்கும். மந்திரம் சொல்லி அப்படின்னு மந்திரத்தை கொண்டு வந்துட்டோம். பிரம்மவிதா புரோதிபரம் இது பிராமணம். தேசாபியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகேதனிதம் குஹாயம் பரமே சோமன் தோஸ்ருதே சர்வான் காமாந்தஹ பிரம்மணா விபச்சிதா. அதுதான் அது வரைக்கும் மந்திரம். இப்படியே மந்திரம் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு பிராமணன் சொல்லி அதுக்கப்புறம் மந்திரத்தை கலந்து கலந்து வந்துடும் சுக்ல இது. ஆனா சுக்ல என்னன்னு மந்திரம் வேற பிராமணாட்டம் வேற. ஏன்னா யாக்கியவருக்கு கலந்து இருக்குன்னு அவர் குருவிட்ட கேட்க, அவர் சதிக்க, அவர் எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் சுற்றி இடத்துல போய் கலந்து ஆயா தயாமானி வாணி மந்திராணி அப்படி மந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சூரியனிடத்துல சரியா வாசிச்சார். 14 சாக்கைகளை வாசிச்சார். அந்த சாக்கைகள்ல இப்பொழுது மாஞ்சலி சாக்கை காரண சாக்கையில 2 தான் மிச்சம் இருக்கு. அந்த 2 சாக்கையிலையும் பிராமணமானது சதபத பிராமணம். இதுக்கு சதபதம்னு 100 வழினா 100 சாக்கு. அதான் 100 சாக்கு. அதுல கடைசி அதெல்லாம் பிரதாரண்யத்தை உட்காந்து பிராமணத்துல 100 வழியில இருக்கக்கூடியதான பிராமணத்துல கடைசியில 8 சாப்டர். ஆனா 6 சாப்டருக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு ஆச்சாரியார். ஏன்னா மற்ற 2 அத்தியாயங்கள் சாந்தோபனிஷத்தும் பண்ணினத்தினாலேயே யதார்த்தம் ஆகிவிட்டது என்பதற்காக பிரதாரண்யத்தை 6 அத்தியாயத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த 6 அத்தியாயமும் சேர்த்துதான் நம்ம பிரதாரண்யம்னு பாஷ்யத்தோட வாசிக்கிறோம். இந்த பிராமணத்துக்கு என்ன பேரு சதபத பிராமணம். சதபதம் 100 வழிகள். வழி பதம்னா வழி பதி. 100 வழி 100 அதுல இந்த நார்த் கேரளால போனேன்னா சதபதிமா. இந்த சதபதின்னு இந்த சதபத பிராமணத்தை வாஸ்தவால சொல்றது. அந்த சதபதி போய் அந்த சதபதி சதபதம் பிராமணம் வாஸ்தவான்னு அர்த்தம். அப்படி அந்த சதபத பிராமணம்னா பிரதாரணி கோபரிஷத்துன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் சதபத பிராமணம்னா என்னதுன்னா பிரதாரணி கோபரிஷத்து. சதுர்த்தம் தர்சிதம் சாதபதியே பிராமணே சதபத பிராமணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏதேவ பிரவ்ராஜனோ லோகமிச்சந்த பிராமணா பிரவஜந்தி. ஏதமேவ லோகமிச்சந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தையே அடைந்து வேணும் என கூட்டியான எண்ணத்தில் உலகத்தை எல்லாம் தொடர்ந்தவர்கள் பிராமணா பிரவ்ரஜந்தி ஆகையற்றவர்கள் பிராமணர்கள் பிரவ்ரஜந்தி பிரவ்ரஜனம் பண்ணுகிறார்கள். இது சர்வகர்ம சந்நியாசம் விசாயா. இப்படி இந்த வாக்கிய கர்ம சந்நியாசத்தை சொல்லிவிட்டு அதற்கு அங்கமாக கிம் பிரஜயாமோ ஏதாம் நோயமாத்மாயம் லோகா. பண்ண போறோம் ஏதாம் நோயமாத்மாயம் லோகா. யாருக்கு இந்த லோகம் ஆத்மான லோகம். ஆத்மா குழந்தை கொண்டு கொடுத்தாரா என்ன முடியாது. இந்த குழந்தைகளோட ஒரு பிரயோஜனமும் சரி அப்படின்னு சன்னியாசம் வாங்கிட்டு போறாங்க. ஆனா மற்றவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கா குழந்தைகளோட இருக்கா. அதான் அங்கேயே கல்யாணம் பண்ணி சொல்றதுன்னா தாரஹான்னு சொன்னா தாராக சொல்லணும். தார சப்தம் ஆல்வேஸ் ப்ளூரல். பும்சி அது வேற என்னடா மேஸ்குலைன் ஜெண்டர். ஆனா அர்த்தம் என்னடா வைஃப்னு அர்த்தம். ஏன்னா அதான் விவகாரம். ஜெண்டர் ஆனது ஆப்ஜெக்டுக்கு இல்ல வேர்டுக்கு ஞாபகம். ஜெண்டர்ங்கிறது there is connected to the word, not to the object. ட்ரெயின் வருதுன்னா இங்கிலீஷ்ல she is arriving on the platform சொல்லுவோம். அந்த ஓல்ட் யூசேஜ்ல எல்லாம் ஒன்றும் புரியலன்னு வச்சுங்களேன். 3 சொன்னா சீனு தான் சொல்லுவான்.
பதத்துக்கு தான் லிங்கமே தவிர சப்தத்துக்கு கொடுத்து இல்லை. சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீலிங்கம் கட்டுவான இனானிமேட் ஆப்ஜெக்ட் அதென்ன ஃபெமினின் ஜெண்டர் சொல்றது. ஏன்னா அந்த மீனிங்கானது மீனிங் வச்சு அந்த ஜெண்டர் சொல்லலை நாங்க, அந்தந்த சப்தத்துக்கு அந்த ஜெண்டர். அதே போல தாரா பும்னிகா தாராகனா வைஃப்னு அர்த்தம். ஆனா ஆல்வேஸ் ப்ளூரல்ல தான் சொல்லணும், சிங்குலர் கிடையாது சார் அப்படின்னு கேட்கலாம். இங்கிலீஷ்ல நியூஸ் இல்ல, வாட் இஸ் நியூஸ் கேட்கறத வாட் இஸ் நியூங்கல சொல்லல. நியூஸ் ஆல்வேஸ் ப்ளூரல் சார். அது ஒரு நியூஸ் ஒரே ஒரு சமாச்சாரம் வந்தாலும் நியூஸ் தான் சொல்லணும். அதே போல ஆடியன்ஸ் சொல்றோம், ஒத்தரே இருந்தாலும் சொல்ற ஒரு ஆடியன்ஸ் அப்படிதான் சொல்றோம், ஆடியன் அப்படிங்கக்கூடாது. அது நமக்கு எல்லா பாஷையிலும் இருக்கு, நீங்களும் இருக்கு, தமிழ் யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான், சாதாரணமா எல்லா பாஷையிலையும் அதோட தாராகான்னு சொன்னா வைஃப்னு அர்த்தம். மெனி வைஃப் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. பிரார்த்தார பரிகிரகா புருஷா, கல்யாணம் பண்ணி கொள்றதுக்கு முன்னால ஒரு புருஷனானவன் அஜ்ஞன் ஆத்மா பிராகிருதா பிறந்தமேனிக்கு இருக்கிறவன் தர்ம ஜிக்ஞாசோத்தர காலம் தர்ம ஜிக்ஞாசைய பண்ணி, தர்ம ஜிக்ஞாசா வேதங்கள் வாசித்து வேதாத்தியனம் வேத பாஷ்யத்தை வாசித்து பூர்வமீமாம்சா வாசிக்க பேசிக் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தான் உங்க வேதாந்தங்கள் அதுதான். ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கணும்னு என்ன வேதாத்தியனம் பண்ணணும், வேத பாஷ்யம் வாசிக்கணும், பூர்வமீமாம்சையை வாசிக்கணும், யஜ்ஞாத்தியனம் பண்ணணும். இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் போச்சு, யாரும் எதுவும் பண்றது. ஒரு புண்ணியவாதனம் பண்ணா நாட்டுல வாத்தியார் வேணும், இந்த கிரகத்துல கொண்டு முடியாது. தர்ப்பணம் பண்ணோம்னா வாத்தியார் வந்தாதான் தர்ப்பணம், இல்லைன்னா திருதேவதைகளுக்கு இல்ல. அந்த நிலைக்கு இறங்கிப்பட்டு அதனால எப்படின்னா எல்லோருக்கும் எட்டு பர்யந்தம் பண்ணக்கூடியதான கர்மம் இருந்திருந்தது, அவதான் பண்ணிட்டு இருக்கு. இப்பவும் நம்ம தேசத்துல முக்கியமாக ஸ்திரீகளுக்கெல்லாம் விரதாதிகள்லாம் பண்றதுக்கு அவளுக்கே பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் கொடுக்கணும். மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் வருது, சரஸ்வதி பூஜை வருது, கணபதி பூஜை பண்ண ஸ்திரீகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். யாரும் வரலட்சுமி அவளே பண்ணக்கூடியதான அளவுக்கு அப்படி இருந்தது தேசம். சரஸ்வதி பூஜை பண்றதோ அது பண்றதோ அவ பண்ணிருந்தாளா இல்லையா? தெரியல, யாருக்கும் தெரியல. ஏதோ போராடி போயிட்டு நம்ம சிட்டிதேர் ஆயிட்டோம்னு நம்ம நினைச்சுக்கணும். பழைய நாள்ல தர்ம ஜிக்ஞாசோத்தர காலம், தர்ம ஜிக்ஞாசையை அறிந்த பிறகு தனம் மூலத்தையும் ஜெயிப்பதற்காக இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு பஞ்சம், அதே போலயே மேல் லோகத்துல சுத்தத்தை அனுபவிக்கிறதுக்காக கர்மா, அதற்கு பிறகு எதுவும் வேண்டாம் சாஸ்வதமான ஒரு சுத்தத்தை அனுபவிக்கிறதுக்காக மோட்சத்துக்காக ஞானம், லோகத்ரய சாதனம். இந்த லோகத்துல வயதான காலத்துல உங்களுக்கு சகாயம் பண்றதுக்காக உங்கள்கிட்ட பையன் அவளுக்கு வயசான காலத்துல கர்மா பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது, அதுக்காக என்ன பண்ணுவான், பையன் வேணும், அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அதே போலயே நீங்க பண்ணக்கூடியதான தர்மங்கள் எல்லாம் பிறகு உங்க பையன் பண்ணணும், அதுக்காகத்தான் பையன். நாம பண்ணக்கூடியதான ஆத்துல ராமாயண பாராயணம் இருக்கு, பகவத பாராயணம் இருக்கு, வேத பாராயணம் இருக்கு, நல்ல கர்மா கண்ணா இருக்கு. இவைகள் நம்ம பின்னால யாரு பண்ணுவா, அற்புதமான தர்மங்கள் அந்த வசதி பண்ணுவான். அந்த வசதிகளை அது மாதிரி ஒரு ரூட்ல தயார் பண்ண வேண்டியதான பொறுப்பும் அவனுக்கு இருக்கு. அந்த பையனுக்கு பையனும் பிறக்கிற பையன் பார்க்கணும். பையனுக்கும் பையன் உண்டு போய் அவனுக்கு நல்ல வழியில இருக்கிற பையன் பார்க்கணும். ஆகையால் பேரனுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு, தாத்தாக்கு தான், பையனுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல விவகாரம் சொல்லுவது என்ன. அது வரைக்கும் ரஜையினால பையனால இந்த உலகத்துல அடையலாம். அதோட மானுஷம் வித்தம் ஜீவம் வித்தம், ரெண்டு விதமான பணம். மானுஷம் வித்தம் அப்படின்னா அது இருக்காதுன்னா கோலாத சொச்சமா இருக்கலாம். தெய்வம் வித்தம் என்னது காதால கேட்கறது,
எத்தனையோ நாட்கள் வீணாக்கிட்டு இருக்கோம், உபயோகம் இல்லாத ஊர்வம் கேட்டு. தெய்வம் இஷ்டம்ங்கிறது ஸ்ரோத்திரத்தினால பகவன் நாமாவை கேட்கணும், சாஸ்திரங்களை கேட்கணும். சாஸ்திரங்களை கேட்டு கேட்டு அந்த ஆத்ம தத்துவமானது தானா உள்ள இறங்கணும். அப்படி மானுஷம் வித்தம் தெய்வம் வித்தம், மானுஷம் வித்தம் காசு, தெய்வம் வித்தம் நல்லதான வார்த்தைகளை கேட்கறது, பகவன் நாமாவையும் வேதாந்த சாஸ்திரத்தையும் கேட்கணும். அப்படி காசு அது இருக்கணுமா இல்லையா? தெய்வம் வித்தம்னு சொன்னா நிறைய ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான பகவன் நாமாவும் கிரந்தங்களும் வேதாந்த சாஸ்திரமும். வித்தம் தெய்வம் மானுஷந்தா தத்ர மானுஷம் வித்தம் கர்மரூபம் விசோக்த பிராப்தி சாதனம். மானுஷம் வித்தம் அதனால கர்மாக்களை வச்சு பிதிர்லோகத்தை அடையலாம். வித்யாம் தெய்வம் வித்தம், தெய்வம் வித்தம் தேவலோக பிராப்தி சாதனம் வித்யா. அவித்யாமவதேவ சர்வாணி கர்மாணி திரௌதாதீன தர்சிதானி. அதே போலயே இந்த கர்மங்கள்லாம் யாருக்கு? அவித்யா காமவதா, அவித்யா காமம் கர்மா இவைகள் இருக்கிறவாளுக்கு தான். இன்னும் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளவில்லை, இன்னும் ஆசைப்படுகிறான் இந்த லோகத்துல சௌக்கியமா இருக்கணும், இந்த மேலும் மேலும் வளரணும், அது பண்ணணும் இது பண்ணணும். அவளுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இந்த நிலையில இருக்கா, நாளைக்கு இன்னும் பெரிய நிலையில இருக்கணும், நிறைய காசு வரணும், நம்மளை விட குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா இல்லையா? அதான். அதற்கு பிறகு சர்வாணி கர்மாணி, அவளுக்கு தான் சர்வாணி கர்மாணி ஸ்ரௌதாதீனி தர்சிதானி. பிரபரஜந்தி இது வியுத்தானம் ஆத்மானமேவ ரிக்ததா அகாமஸ்ய விஹிதம். ஆத்மாவை மட்டும் நினைக்கிறவனுக்கு, வேற லோகிக விஷயமான காமங்கள் அற்றவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரபரஜந்தி இவையெல்லாம் விட்டு விட்டு சன்னியாசத்தை வாங்கிக் கொள்கிறான். யுத்தானம், யுத்தானம்னு கர்ம சன்னியாசம்னு அர்த்தம். வித்தானம் கர்ம சன்னியாசத்தை அடைஞ்சு ஆத்மானமேவ லோகமித்ததா, ஆத்மா மட்டும் வேணும் என்று நினைக்கிறவனுக்கு சகாமனுக்கு இது சொல்லப்பட்டது. ஆகையால் கர்மாக்கள் அக்ஞனுக்கு. இந்த லோகத்துல சௌக்கியமா இருக்கணும், பித்ருலோகத்துல சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு, தேவலோகங்கள் வேணும்னு நினைக்கிறவனுக்கு சௌதாதி கர்மாக்கள். நமக்கு இவைகள்லாம் வேண்டாம், மோட்சம் தான் வேணும், மறுபடியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவளுக்கு ஸ்தானம் அப்படின்னு. அதே தது விபாகவச்சனம் உபபன்னம் சாத். பகவத்கீதையிலையும் சாயங்காலுக்கு ஆத்ம தத்துவம், இந்த லோகத்துல சௌக்கியமா இருக்கணும்ங்கிறவாளுக்கு கர்மயோகம் அப்படின்னு பேசிருக்காரு. இது இங்க மட்டும் இல்ல, இதுக்கு பேசு பிரதான கோபனிடத்துல இருக்கு. பகவத்கீதையில எங்கெங்க எது சொல்லியிருக்கோ, எந்த ஐடியா சொல்லியிருக்கோ அதுக்கு பேசிட்டு வர இடத்துல உபநிஷத்துல எடுத்து சொல்லணும். அதனால்தான் பகவத்கீதாசு உபனிஷத்தோ அப்படிங்கிறது. ஒவ்வொரு சொல்லும் முடிகிற காலத்துல பகவத்கீதாசு உபனிஷத்துங்கிற பகவத்கீதையே உபனிஷத்தா. சர்வோபனிஷதோ காவா நந்தனா. உபனிஷத்தெல்லாம் பசுமாடு. அந்த பசுமாட்டுல இருந்து அந்த பாலை கறக்கிற வழியாரு பரமாத்மா. அந்த பாலாந்து துக்கம் கீதாமிருதம் மகது. உபனிஷத்துகள் வெவ்வேறு கலர்ல இருக்கும், பசுமாடு வெவ்வேறு கலர்ல இருக்கும். ஒண்ணு ஜெர்சி மாடா இருக்கணும், ஒண்ணு சாதாரண மாடா இருக்கும், ஒண்ணு வேற இதா இருக்கும், ஒண்ணு வெளுப்பா இருக்கும், ஒண்ணு கடிலா கவ்வா இருக்கும். ஆனா அது வந்து வரக்கூடியதான பாலெல்லாம் அப்படித்தான். உபனிஷத்துகள் வெவ்வேறா இருந்தாலும் அதனுடைய சாரமான பகவத்கீதாம்சம் ஒண்ணுதான். ஆனா பகவத்கீதையில எந்த ஒரு ஐடியா சொன்னா அது எந்த உபநிடத்துல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால சௌதஞான கர்மணா அபிப்ரேதா ததேதது விபாகவச்சனம் உபபன்னம் சாத். இப்படி பகவத்கீதையில சொன்னதான விபாகவச்சனம் ஆத்மஜானிகளுக்கு சாங்கிய யோகம், அஜானிகளுக்கு கர்மயோகம் என்கிறது. உபபன்னம் சாத் यदि श्रौत कर्म ज्ञानयो भगवतः. சப்தஞான கர்மாக்களுக்கு சமுச்சயம் இருந்தால் கீழே சொன்னதான விபாகம் சரியா ஒட்டாது. கீழே சொன்னதான விபாகம் ஒட்டும்னா ஒட்டாம போயிடும். இந்த ஞான கர்ம சமுச்சயம்னு சொன்னா ஞானம் பண்ணணும், கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை பிரிச்சு சொன்னது தப்பா போயிடும். அர்ஜுனஸ்ய பிரஸ்னஹ உபபன்னஹ பவதி. இது ஒரு ஹேது.
ஞானம் மனிதர்கள் கர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்றது தப்புங்கிறதுக்கு ஒரு இது சொன்னோம். ஞானம் ஆத்ம ஜானம் உள்ளவர்களுக்கு சர்வ கர்ம சந்நியாசமும், ஆத்ம ஜானம் வராதவாளுக்கு கர்மயோகமும் அப்படின்னு செய்தி சொன்னோம்னு சொன்னோம். அது பகவத்கீதையிலையும் இருக்குன்னு பிரதாரண்யத்திலையும் இருக்குன்னு சொல்லியாச்சு. இது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லி. ரெண்டாவது, இந்த 2ஆம் அத்தியாயம் ஆரம்பிச்சு 3ஆம் அத்தியாயம் ஆரம்பத்துல ஒரு சந்தேகத்தை கலக்கினா அர்ஜுனன் பகவான பார்த்து மதா புத்தர்ஜனார்தனா சத்தியம் கர்மணி கோரே கேசவா அப்படின்னு கேள்வி கேட்டார். இது கர்மாவையும் சொன்னேன், ஞானத்தையும் சொன்னேன். அதுல ஞானமாக ரொம்ப வசதின்னு அதுல ஆகாசத்துல வச்சு கொண்டாடினேன். ஆனா கடைசியில என்ன பார்த்து கர்மாவை பண்ணிங்கிறது, நான் ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடாதா, அறியப்படாதா? தலையில கர்மாவை கட்டல் கர்மணி கோரேமா, சாதாரண கர்மாவா இருந்தவங்க இந்த கர்மாவில என்ன தோன்றல, கர்மாவிட ஞானம் ரொம்ப வசத்தின்னு வேற சொல்றேன். இப்படி இருக்கும் பொழுது அதனாலயா இருக்கக்கூடியதான என்ன இப்படி இன்சப்படுத்துறல கர்மாவிலேயே தள்ளி போட்டு இதோட அது வசத்தின்னா நமக்கு வேண்டிய ஆளுன்னு என்ன தரணும், ஹெல்ப் பண்ண போதியா ஞானத்துல விடாம நீங்க கர்மாவில அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். கேள்வினாலே என்ன தெரியுது, அர்ஜுனனுக்கு பகவான் 2வது அத்தியாயத்துல ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் பிரிச்சு சொல்லியிருக்கார். பிரிச்சு சொல்லி கர்மயோகத்தோட ஞான யோகம் வசதி என்று சொல்லியிருக்கார். ஆகையால் தான் என்ன கர்மயோகத்துல ஏன் தள்ளி இருக்கு, ஞான யோகத்துக்கு ஏன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலேன்னு அர்ஜுனன் நிஷ்டோரம் பண்றான் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமே தவிர, ஒரு மனுஷனே ஞான யோகம் கர்ம யோகம் ரெண்டும் பண்ணணும் அப்படின்னு இருக்குமே. ஆனால் அது கேட்கலாமா? அதுக்கு நான் கர்மாவை தான் சொன்னேன், கர்மாவும் சொல்லிருக்கேன், ஞானமும் சொல்லிருக்கேன், ரெண்டும் அனுஷ்டானம் பண்ணணும் சொன்னா ஒண்ணுதான் கேட்கலாமே, கேட்கறிய அப்படி சொல்ல வேண்டாமா பகவான்? அப்படி சொல்லலையே. அதனால என்ன தெரிகிறது, ஞான கர்ம சமுச்சயம் இல்லை. ஞானம் தனியாளுக்கு, கர்மா வேற ஆளுக்கு. அர்ஜுனஸ்ய பிரஸ்னா உபன்னோ பவதி, அர்ஜுனுடைய கேள்வியும் பொருந்தாது. ஞானமும் கர்மாவும் சேர்த்து பண்ணணும் என்பதென்றால் இப்படி ஜாயதே இதே கர்மணஸ்தே இத்யாதி ஏகபுருஷ அனுஷ்டேயத்வ அசம்பவம் புத்தி கர்மணோ பகவதா பூர்வம் அனுக்தம். ஒரு மனிதனாலேயே ஒரு சமயத்தினாலேயே ஞானத்தையும் கர்மாவையும் சேர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா கர்த்திருவ புத்தி இருக்கிறவன் தான் கர்மாவை பண்ணணும், அகர்த்திருவ புத்தி இருக்கிறவன் ஞானத்தை அடைகிறான். அநேகத்துவ புத்தி இருக்கிறவன் கர்மாவை பண்றான். நான் வேற, நீங்க வேற, அவன் வேற, அவள் வேற. யாரு கர்மா பண்றதா அவதான் சொர்க்கலோகத்துக்கு போறா, யாரு கர்மா பண்ணாதவா அவ நரகத்துக்கு போறா. இப்படின்னு சொல்றவா தான் கர்மாவை பண்றவன். எல்லோருடைய எங்கும் பொழுதும் இருக்க ஒரே ஆத்மா என்று நினைக்கிறவன் ஞானி. ஆகையால் இந்த ரெண்டு ஒரே சமயத்தில் ஒரு புருஷனால பண்ண முடியுமோ? முடியாது. அதான் ஏகபுருஷ அனுஷ்டேயத்வ அசம்பவம் புத்தி கர்மணோ பகவதா பூர்வம் அனுக்தம். அர்ஜுனானவன் அசுதம் புத்தியஸ்த கர்மணா ஜாயஸ்வம், புத்தியோட கர்மா வசத்தே என்கிறது பகவதி அர்த்தா அத்தியாரோபய சொன்னீரே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? முழுசைவ கர்மண சேமதா புத்தி. ஆகையால் அப்படி அர்த்தம் சேர்க்கறதுனால ஞானமும் கர்மாவும் சேர்த்து பண்ணணும்னு பகவான் சொல்லலை. यदि बुद्धि कर्मणो सर्वेषां समुच्चयः उक्तः स्यात्, ஞானமும் கர்மாவையும் சேர்ந்துத்தான் இருக்கணும் என்று பகவான் சொல்லியிருப்பாரோ ஏனால் எல்லோருக்கும் அர்ஜுனத்தியாக உக்த ஏவா, அர்ஜுனனுக்கும் அதே தானே ரூல்ல, அர்ஜுனனுக்கு வேற இன்னும் மற்றவர்களுக்கு வேற இல்லையே. உக்தா ஏவா இது ஏகயோரேகம் தன்னே புரோஹிது நிச்சிதம். இவர்களையும் எது வசத்தையோ அது எனக்கு சொல்லுங்க. ஏதையோ ஞானம் கர்மா இவ்விரண்டுகளிலும் எது மிக உயர்ந்ததோ அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்கலாமா? முன்னால ஞானமும் கர்மாவும் ரெண்டும் அனுஷ்டானம் பண்ணணும் என்று பகவான் சொல்லியிருப்பாரே, ஆனால் இப்படி அர்ஜுனன் கேள்வி கேட்கலாமோ? கேள்வி கேட்கப்படாது. யாரோ கேட்டிருக்கான். அதனால என்ன செய்யறது,
ஞானமும் கர்மாவும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும்னு பகவான் சொல்லவில்லை அப்படின்னு. ஏதையோரேகம் தன்மே புரோஹி வினச்சிதம் கதம் உபயோகோ உபதேச சதி இதையும் உபதேசம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அன்னிதர விஷய பிரச்சனை சார், அன்னிதர விஷயமான பிரச்சனை இதை ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரமா கேள்வியோ கேட்டிருக்காரு. அதனால ரெண்டையும் சேர்த்து பண்ணணும் என்று அவனுடைய அபிப்பிராயம் இல்ல, அப்படி சொன்னாலேன்னு தெரியுது. ஏன்னா அப்படியே பாருங்க, ஒரு டாக்டர் கிட்ட போன ஒரே தலைவலி வாமிட்டிங் வருது, வாய் இருக்கான், ரொம்ப சவுப்பட்டு இருக்கான். டாக்டர் கிட்ட போனதுமே டாக்டர் சொன்னார், நீ என்ன பண்ணணும்னா மதுரமா இருக்கிற பதார்த்தம் சாப்பிடு, வேற ஒண்ணும் சாப்பிடாது. காரம் நிறம்னா சாப்பிடாத, இனிப்பான பதார்த்தம் சாப்பிடு, சீதளமான பதார்த்தத்தை சாப்பிடு, சில்லுன்னு சாப்பிடு, ரொம்ப உஷ்ணமா சாப்பிடாது, காஃபி டீ எல்லாம் சாப்பிட வேண்டாம் சொல்லி என்ன இனிப்பா இருக்கணும், சீக்கிரமா இருக்கிற பதார்த்தமா சாப்பிடு அப்படின்னு எழுதி கொடுத்த பிறகு டாக்டர் நான் சிரிப்பை மட்டும் சாப்பிட்டோமா இல்ல சீக்கிரமா இருக்கிறத மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாரு. நீ சாப்பிட வேண்டியது இனிப்பாகவும் சீக்கிரமான இருக்கிற பதார்த்தத்தை சாப்பிடுன்னு சொன்னா மட்டும் சாப்பிட்டு சீக்கிரமான பதார்த்தங்கள் அப்படி கேட்கலாமோ எப்படி? அப்படி இருக்கு உங்க கேள்வினர். பிரசமனார்த்தினா வைத்தியன சித்தன் கொள்ளணும் என்பதற்காக ஒரு மதுரம் சீதளஞ்ச போக்தவ்யம் இது உபதித்தே இனிப்பான பதார்த்தம் சீதளமான பதார்த்தத்தை மட்டும்தான் சாப்பிடணும் என்று சொல்லியிருந்தாரே. ஆனால் தயோகோ அந்நிதர சித்த பிரசமன காரணம் புரோஹி. இந்த இடத்துலயும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ரெண்டும் அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எனக்கு வந்து அப்படின்னு கேட்டா அது மாதிரி இருக்குப்பா. முன்னால ஞானத்தையும் கர்மாவையும் சொல்லியிருந்தாரே, ஆனால் கலந்து அதுல ஞானத்தை மட்டும் பண்ணலாமா கர்மாவை மட்டும் பண்ணலாமா, இது ரெண்டுல எது வசதின்னு அர்ஜுனன் கேட்கிறான்னு சொல்ல முடியாது. அர்ஜுன பகவதுவச்சனார்த்த விவேக அனவதாரண நிமித்த பிரச்சனை கல்கேட்ட. ஒருவேளை அர்ஜுனன் சிஷ்யன் தானே சார், சிஷ்யன்னா தப்பு தானே பண்ணலாம் சொல்லிட்டே இருக்கிறப்ப வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்திருப்பான், அவனுக்கு இப்படி புரிஞ்சிருக்கும் அப்படி கேள்வி கேட்கலாம். சிஷ்யனை கேள்வி வச்சுட்டு சிஷ்யனுடைய கேள்வியை வச்சுட்டு அப்படிங்கிறடா. அதா அர்ஜுனனுக்கு பகவதுக்க வச்சனார்த்த விவேக அனவதாரண நிமித்த பகவான் சொன்னதான அர்த்தம் பொருள் அதை பிரித்து அறியாத்தினால் விவேக அனவதாரணம் தெரியாதனால பிரச்சனா அப்படி இருந்தாலும் பகவான் என்ன சொல்லிருக்கணும், கர்மா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எது வசதியோ அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கேட்டிருக்காரு. ஏன்னால் பகவான் என்ன சொல்லணும், மண்டு நான் ஞானம் கர்மா ரெண்டு சேர்த்து பண்ணணும்னு சொன்னேப்பா, நீ இதுதான் அதுவான்னு கேள்வி கேட்கிறிய, இன்னும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு தானே ஆன்சர் வந்திருக்கணும். பகவானுடைய அபிப்பிராயம் என்ன, கர்மா ரெண்டு சேர்த்துதான் பண்ணணும் என்று ஆனால் அர்ஜுனன் இப்படி ஞானமா கர்மாவா இந்த ரெண்டு என்று கேட்டிருப்பானே. ஆனால் அப்பொழுது பகவான் என்ன சொல்லிருக்கணும், என்ன புரிஞ்சு ஞானமும் கர்மாவும் சேர்த்து பண்ணணும்னு நான் சொன்னேன் அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லலையே, ஞானம் வேற கர்மாங்கிறது வேற, இது அவளுக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரோ நீ பிரிச்சு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அதனால எனக்கு தெரிகிறது ஞான கர்மா கேட்க முடியாது. ததாபி பகவதா பிரஸ்னானுரூபம் பிரதிவச்சனம் தேயம். பகவானவர் ஆன்சர் சொல்லும் பொழுது கேட்கவாறு சொல்லியிருக்கலாம். புத்தி கர்மனோ சமுச்சயா உத்தா, அடையப்பா நான் கர்மாவும் ஞானமும் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னேன். கிமக்கம் பிராந்தோசி நித்தியாத்வம் பிராந்தோசி, அனாவசியமா என்னப்பா இப்படி பிராந்தி அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா சொல்லலையே. நது புனः பிரதிவச்சனம் அனந்தரூபம், அதுக்கு மாறுதலாக பிரதிவச்சனம் சொல்லப்படாது. தேவா இவன் கேட்டதை விட வேறா, இவன் என்ன கேட்டிருக்கா, எனக்கு ஞான வசதியா கர்மா வசதியா இந்த ரெண்டுல எது வசதி, நான் எதை இஷ்டனா இட்டுட்டோ அப்படின்னு பகவான் என்ன சொல்லிருக்கணும், நீ ஞானத்தை எடுத்துக்கோ, என்ன நீ கர்மானுஷ்டானம் பண்ணு அப்படி என்ன சொல்லிருக்கணும். அதை சொல்லல, என்ன சொல்லிருக்காரு, கேட்டதுக்கு மாறுதலாக வே நிட்டே மயா புரோக்தே இது
இல்லப்பா, கர்ம நிஷ்டை வேற ஞான நிஷ்டை வேறன்னு சொல்லிருக்கேன், நீ இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணலாமா அப்படின்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறியே இல்லையப்பா. நான் தனித்தனியா சொல்லிருக்கேன், இன்னாருக்கு கர்ம நிஷ்டா இன்னாருக்கு ஞான நிஷ்டா அப்படின்னு சொல்லிருக்கேன். அதனால எனக்கு எது வசதியும் இல்லை, உனக்கு எதுல அதிகாரம் உண்டோ அதுதான் நீ பண்ணணும். அதனால தனியா சமுச்சயம்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தெரியுது. புரட்டாதன்யதேவ நிஷ்டேமயா புரோக்தே வக்தம் யுத்தம். இதுவரைக்கும் ஞான கர்ம சமுச்சயம் இல்லை என்று சொன்னால் ஞானமும் கர்மாவும் ஆத்ம ஞானம் கர்மாவை பண்றதுங்கிறது முடியாது அப்படின்னு. இந்த கர்மாக்களிலே அநேக கர்மாக்கள் சௌத கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள். சௌத கர்மா அப்படின்னு சொன்னா விவாகமானதும் சாலிபாகம் பண்ணிட்டு வசந்த ருது வரும் பொழுது ஆதானேஷ்டி பண்ணணும். ஆதானேஷ்டி அப்படின்னு ஒரு கர்மா விவாகம் பண்றது வரைக்கும் சௌகிச்சாக்கினியில பண்ணிட்டு இருக்கோம். சௌகிச்சாக்கினா அப்பொழுது 3 அர்த்தம். விவாகமானப்பறம் அதுக்கு பர்சனலைஸ் பண்ணிப்போம். பர்சனலைஸ் பண்றதுன்னு இப்ப தீப அவாவாளுக்கு தனியா தானே வச்சிருக்கான், அதுக்கு தனியா தானே வச்சிருக்கான். ஏன் சார் இன்னொருத்தருடைய சீப்ப இன்னொருத்தர் யூஸ் பண்ணி பார்த்தாலே இல்ல வந்துட்டே இங்க வரும். அது எதுக்காக தனித்தனி அதே போலயே அக்னி அவாவாளுக்கு தனித்தனி. விவாகமான பிறகு வசந்த ருத்துவல பிராமணனானவன் திரேதாகிரியா அக்னியை தனதாக ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு அக்னியை எடுத்து அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி இருக்கிறான். 3 பிரித்து அப்படின்னு 3 அக்னியா பிரிக்கிறான். இந்த பிரவேச ஹோம் அதிதில்ல, பிரவேச ஹோம் அவகாசம் ஆரம்பிக்கிறாங்க. அதிதில்ல அவகாசனம் சாதாரணமாக பிரம்மச்சாரியா இருக்கிறவன் அவன் சஞ்சானம் பண்றா போல அவகாசனம். அது இல்ல. அதற்கு பிறகு 6 மாதம் வரைக்கும் காலி காட்டம் ஆன பிறகு வசந்த ருத்துல ஆதானேஷ்டி பண்ணணும். இந்த ஆதானேஷ்டி பண்ணும் பொழுது அக்னியானது 3ஆ பிரிக்கப்படும். இந்த 3ஆ பிரிக்க ரவுண்டா ஒரு ஹோமம் கொண்டு இருக்கும். அதுல கார்கபத்திய அக்னி ஸ்கொயரா ஒரு ஹோமம் கொண்டு இருக்கும். அதுக்கு ஆகவனீய அக்னி பேர். வலது பக்கத்துல அர்த்தச்சந்திராகாரமாக ஒண்ணு இருக்கும். அதுக்கு தட்சிணாக்னின்னு பேர். இந்த 3லயும் நெருப்பு பிரிச்சு வைக்கணும். ராத்திரி வேளையில அந்த 3 நெருப்பையும் சேர்த்து காரகபத்திய அக்னியில போட்டு வச்சிருவான். காலம்புரையுமே அந்த எஜமானனுடைய அக்னி இந்த அக்னிய அங்க இருந்து ஆகவனியத்திலையும் தட்சிணாக்னியிலும் கொஞ்சம் போடுவார். இவர் ஆகவனிய அக்னியில ஹோமம் பண்ணுவார். ஸ்கொயர் ஹோமம் கொண்டதை தான் ஹோமம் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஹோமம் கொண்டு இருக்கிறதுல அதுல ஹவிஸ் எல்லாம் தயார் பண்றதுக்கு ஒருவேளை ஒரு யாகத்துக்கு ஹவிஸ் வேணும். ஹவிஸ்னா அண்ணன் இன்னும் தயார் பண்ண முடியாது. இப்ப சாதாரணமா நம்ம அதுல ஆவகந்தி ஹோமம் பண்ணோம், அது என்ன வேணும்னு ஒண்ணு சுகர் வச்சிருப்பா அப்படிங்கிற இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா அவரே ஒரு பாத்திரத்துல வச்சு அதுக்கு முன்னாலேயே வச்சுக்கிறார். அது அந்த இதுல ஒரு மூலையில வச்சு அப்புறம் அந்த அந்த அன்னத்திலேயே அங்கேயே ஹோமம் பண்றான். அப்படி இல்ல பண்ண யஜ்யங்கள்ல எல்லாம் காரகபத்தியாகினியில பண்ணணும். ஆகவனியாகினியில மெயின் ஹோமங்கள்லாம் பண்ணணும். தட்சிணாகினின்னு ஒரு அர்த்தச்சந்திராகாரமா இருக்க பட்சா சொல்லலாம். வலது பக்கம் வச்சா அங்கேதான் பிரம்மா உட்காரணும். எங்கேயாவது இவாளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடுவில் வந்துருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னு அதை பிரம்மா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு இதுவா பேக்கப்பா அவளை வச்சுருக்கோம். நம்ம திடீர்னு உடம்பு சரியாச்சு, அந்த உடம்பு வந்துட்டு அப்பெல்லாம் என்ன பண்றது அவர் முடிப்பாரு வச்சுக்கிறார். அதுக்காக பிரம்மாங்கிறவர் அங்கே உட்கார்ந்துருக்கார். இந்த அக்னிய 3ஆ பிரிக்கிறது ஆதான ஜீவன். இதற்கு பிறகு பண்ணக்கூடியதான யாகங்கள் எல்லாம் சோமயாக பரியந்தம் சோமயாகம் அத்தியம் புத்தம் இப்படிப்பட்டதான சம்ஸ்தைகள் அதிரகத்திரம் இப்படிப்பட்டதான யாகங்கள் எல்லாமே பண்றதெல்லாம் ஆகவனிய அக்னியில. அதுக்கு ரௌத கர்மானது ருச்சியில சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாக்கள். சாதாரண மாத்திரம் கணபதி ஹோமம் மற்ற இடம்னா இதெல்லாம் என்ன சுவாமின்னார், இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள். ஸ்மார்த்த கர்மாக்கள் ஸ்மிருதியில சொல்லி இருக்கக்கூடிய அமரஸ்தம்ப ஸ்மிருதி அப்படின்னு சத்தியாகாட ஸ்மிருதி இப்படிப்பட்டதான ஸ்மிருதிகள்ல சொன்ன கர்மாக்கள்
நம்ம அம்மா அப்பப்பா ஆத்துல பண்றோமா இல்லையா இல்ல. இது ஸ்மார்த்த கர்மான்னு பேரு. ஸ்ரௌத்த கர்மா ஆதானம் பண்ணினவனால் தான் பண்ணணும். ஸ்மார்த்த கர்மா மற்றவர்கள பண்ணலாம். இப்ப ஞான கர்ம சமுத்திரம்னா ஞானமும் ஸ்ரௌத்த கர்மாவும் வேண்டாம்னு சொல்லிருக்காளே தவிர அந்த ஞானத்தோட ஸ்மார்த்த கர்மா பண்ணிட்டு இருக்கட்டுமேன்னு கேட்கறான். ஸ்மார்த்த கர்மான்னு என்ன ஸ்மிருதியில சொன்னதான கர்மம் உங்களுக்கு இருக்கக்கூடியதான ஆச்சாரங்கள். இது சாதாரணமாக அத்தியனம் அத்தியாபனம் இப்படி. அதே போல சக்திக்கு ஸ்மார்த்த கர்மா இது யுத்தம். ஞானம் வந்தாலும் யுத்தத்தை அது சேர்த்து வச்சுக்கலாம்ங்கிற அபிப்பிராயம் பின்னால வந்திருக்கு. ஸ்மார்த்த கர்மா யுத்தம், அந்த ஸ்மார்த்த கர்மாவை வெளிப்படாது. இதை வச்சுட்டுதான் எப்பொழுதும் வைஷ்ணவ சன்னியாசின்னா அவ கர்மாக்களை பண்ணிருக்கா. அவ கையில எப்பொழுதுமே பவித்திரம் இருப்பா, தண்டத்தோட பூனரும் இருக்கும், பூனரும் இருப்பா. தண்டம் ஒரு தண்டம் இல்ல, திரிதண்டியா வச்சிருப்பார். திரிதண்டி சன்னியாசின்னு வச்சிருப்பார். ஒரு தண்டம் இல்ல, 3 பக்கத்து கட்டி இருப்பார். அவளுக்கு இந்த லௌகிகமான கர்மாக்கள்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் உண்டு. ஆக்சுவலா இந்த ஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் பண்ணணும். அவ சிக்கம் உண்டு. சன்னியாசிக்கு வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு சிக்கம் உண்டு. அது இந்த இதை ஃபாலோ பண்றது. ஆனா ஆச்சாரியால் அது இல்ல, சன்னியாசத்துக்கு தான் சன்னியாசம்னு பேரு. யஜ்னோபவீதம் இல்ல, மற்றவைகள்லாம் ஒண்ணும் இல்ல. சர்வ எல்லா கர்மாவுக்கும் லௌகிக ஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாரையும் சன்னியாசம் வாங்கிட்டு கேவல ஆத்ம ஜானமித்தனாக மட்டும் இருக்கணும் என்று சொல்றது ஹம்சபுரம் உங்க சன்னியாசம். அந்த சன்னியாசம் விசேஷமாக ஆச்சாரியர். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்மார்த்த கர்மாவோடு சம்சயம் உண்டோ அப்படிங்கிறத இந்த சந்தேகத்தான். அதுவும் இல்லை, அதுவும் பகவத்கீதையினுடைய அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். இனிமேல்